கிங்ஸ்டன். இந்த படத்தோட கதை என்னன்னா, தூத்துக்குடியில மீன் பிடிக்கிறதுக்காக மீனவர்கள்லாம் கடலுக்குள்ள போறாங்க. நிறைய பேர் செத்துடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேரு மீன் பிடிக்கிறதுக்காக மறுபடியும் கடலுக்கு போறாங்க. அப்போ அவங்களும் செத்துடுறாங்க. உடனே அந்த ஏரியா ஃபுல்லா ஒரு கதையை பரப்பி விட்டுட்டாங்க. அங்க ஏற்கனவே செத்தவங்களோட ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மா தான் இப்போ கடலுக்குள்ள வராங்கல்ல, அவங்களெல்லாம் சாகடிக்குது. இனிமேல் யாரும் கடலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டாங்க. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு. நம்ம ஜிவி பிரகாஷுக்கு என்ன ஒரு எய்ம்னா, ஒரு புதுசா சொந்தமா கப்பல் வாங்கி அந்த கப்பல்ல கடலுக்குள்ள என்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஜிவி பிரகாஷோட எய்ம். அதுக்காக ஒருத்தர்கிட்ட வேலை செய்யறாரு. அந்த ஆளு ஒரு கடத்தல்காரன் அப்படிங்கிறதுனால அந்த கடத்தல்காரனை விட்டுட்டு நம்ம ஜிவி பிரகாஷ் தனியா வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஜிவி பிரகாஷ் முடிவெடுக்கிறாரு. அந்த கடலுக்குள்ள எந்த ஆன்மாக்களும் இல்ல. நான் தனியா கடலுக்குள்ள போறேன் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு கடலுக்குள்ள போறாரு. அதுதான் ஒட்டுமொத்த கதையுமே. இந்த படத்துல ஜிவி பிரகாஷ் ரொம்ப சீரியஸான கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் ஜிவி பிரகாஷ ஜாலியான கேரக்டர்ல நம்ம பார்த்திருப்போம். இதுல ரொம்ப சீரியஸா இறங்கி நடிச்சிருக்காரு. அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக், பாட்டு நல்ல செம்மையா பாடியிருக்காருங்க. செம்ம வாய்ஸ் அவருக்குலாம். அதுவும் இந்த ராசா ராசா பாட்டுக்கெல்லாம் மறுபடியும் பார்க்க தோணிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த திவ்யா பாரதிலாம் சூப்பரா நடிச்சிட்டாங்க. என்ன ஒரே ஒரு வருத்தம் தான், அந்த செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா போகுச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்டோரிய நல்லா எழுதியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு சஜஷன்.